ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இந்த மல்லு கப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோ போடும்போது தன்னோட வீட்டுல இருக்க பெண்களை யாரும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்ற ஒரு முனைப்போட சுத்திட்டு இருக்க நம்மளோட கல்ச்சர் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தன் மனைவி கூட இன்னொரு நபர். சோ இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரங்கள்லாம் உள்ள கொண்டு வருதுங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி மக்கள் மைண்ட்ல வந்து ஒரு விஷயத்த வந்து புகுத்துக்கிறாங்கப்பா. ஆனா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இப்போ வந்து சோசியல் மீடியாங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றப்போ சட்டம் சில விஷயங்கள்ல நம்மள வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருச்சோ அப்படிங்கிறது தான். இது மாதிரி போட்ட அடுத்து ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் உடையுது இல்லையா? யாரு கலாச்சாரத்தையும் பண்பையும் இந்த மாதிரி ஒரு மரியாதைத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தையும் அருவருப்பான ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இது குறையுமா? ஏன்னா என்ன வேணாலும் இந்த மாதிரி பண்ணா இது அவங்க பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து ஒதுங்கிக்கும். பர்சனல் அரசியை ஒதுங்கிக்கும். நானும் நீங்களும் எல்லாரும் பார்ப்போம். அந்த நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதை பாக்குறப்ப என்ன சொல்றது, மற்ற பசங்களுக்கு அந்த மாதிரி மூடு கிரியேட் ஆகும். எல்லாம் ஓகே. இதே நீங்க சொன்ன மாதிரி தான். நீ எப்படி நாளைக்கு உன் பொண்டாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில கூட்டு போவ? எவனா கையை பிடிச்சிருக்க மாட்டான், அப்புறம் கையை பிடிச்சிருத்தான் காலை பிடிச்சிருத்தான்னு பேசுவீங்களா?